செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், எவ்வளவு மணி நேரமாக இந்த மழை நீடித்து வருகிறது? ஏதேனும் பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாக காயத்ரி, காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. பிற்பகலுக்கு அப்புறம் மேகமூட்டம் காணப்பட்டு ஆங்காங்க லேசான தூறல் காணப்பட்டு வந்தது. திடீரென மாலை வேளையில் குடுவாஞ்சேரி, மறைமலை நகர், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து சுமார் ஒரு 40 நிமிடத்துக்கு மேல கனமழை பெய்து தற்போது அது முடிந்தவுடன் தற்போது தூறலாக காணப்படுகிறது. இதனால் தற்போது வரை எந்த பாதிப்பும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் மாலை வேளையில் நாளை பணிக்கு திரும்புவதற்காக தென் மாவட்டத்திலிருந்து வரும் இருசக்கர வாகனத்தில் வருவது பெரிதும் பாதித்துள்ளனர். அதே மாதிரி வாகன ஓட்டிகள் மழையின் காரணமாக பாதித்துள்ளனர். வியாபாரிகள் திடீர் பெய்த மழையின் காரணமாக வியாபாரிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் வெயிலின் தாக்கம் 2-3 நாட்களாக இருந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி ராபர்ட், விவரங்களை வழங்கியமைக்காக. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை காரணமாக கல்வராயன் மலை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, தற்போதைய நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், தியாகதுருவம், கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிற்பகலில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில் அதிக அளவில் தண்ணீர் குத்தி வருகிறது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் இன்று மதியம் முதலில் அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அந்த பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் இன்று வந்திருந்தனர். ஆனால் இந்த திடீரென மழை பெய்து இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருப்பதனால் சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் யாரும் உள்ளே செல்லாதவாறு வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி கோகுல், விவரங்களுக்காக.